Thank you from the team Rainbow. ஸோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை ஒரு 10 வயது குழந்தைக்கு நெஞ்சில் வளர்ந்த ஒரு கட்டி, ஜெர்ம் செல் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். ஜெர்ம் செல் டியூமர் வளர்ந்து குழந்தைக்கு கண்டுபிடிச்சி கீமோதெரப்பி கொடுத்துருக்கோம். 5 சைக்கிள் கீமோதெரப்பி கொடுத்துட்டு சர்ஜரி பண்ணி 6 மணி நேரம் சர்ஜரி பண்ணி ஒரு கிலோ டியூமர் வந்து எடுத்து குழந்தை குணமாக்கியிருக்கோம். குழந்தை இப்போ நல்லா இருக்கார், 6 மாதம் ஃபாலோவில் இருக்கார். ஹீ இஸ் டூயிங் வெல். இந்த கான்ஃபரன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மோர் ஆஃப் அ பப்ளிக் அவேர்னஸ்க்காக தான். ஸோ குழந்தைங்களுக்கு எதாவது எனி சிம்டம்ஸ் டேக் த சில்ட்ரன் டு த ஹாஸ்பிட்டல். குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா லேசாக எடுத்துக்க வேண்டாம், குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய்ட்டு செக்அப் பண்ணிக்கணும் ஆஸ் early as possible. அதுக்காக பப்ளிக் அவேர்னஸ்க்காக சொன்ன கான்ஃபரன்ஸ் தான். ஸோ இந்த குழந்தைக்கு மூச்சு திணறல், இருமல், சளி, அவ்வளோதான். ஜுரம் இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. 10 நாளைக்கு இருந்துச்சு. எடுத்து எக்ஸ்ரேல தெரிஞ்சது தான் அந்த கேன்சர் கட்டி. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சி டெஸ்ட் எடுத்து நம்ம கீமோதெரப்பி 5 சைக்கிள் கீமோதெரப்பி கொடுத்து சர்ஜரி பண்ணியிருக்கோம். சளி இருமல் கண்ட்ரோல் ஆகிடும் சார். இது சளி இருமல் இல்லாமல் கேன்சர் இருக்குது. ஸோ நார்மல் சளி இருமலுக்கு போய் கண்டுபிடிச்சது தான் கேன்சர் கட்டி. சர்ஜரி 6 மணி நேரம் போச்சு. இந்த சர்ஜரியில் வந்து குழந்தைக்கு இதயத்தில் போகிற ரத்த குழாய்கள் எல்லாத்துலேயும் அட்டாச் ஆகிருந்துச்சு. ஸோ அதுலேருந்து எடுக்கிறது தான் கஷ்டமாக இருந்துச்சு. பட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆசட்ஸ் குழந்தைக்கு எதுவும் இல்லை. ரெக்கவரி வாஸ் வெல். 4 நாள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். குழந்தை 10 வயசு குழந்தை. பரவி இருக்கும். கண்டுபிடிக்காம விட்டுருந்தா கேன்சர் கட்டி இன்னும் பெருசாகிட்டு பரவி இருக்கும். குழந்தையோட கண்டிஷன் இன்னும் மோசமாயிருக்கும். 10 நாள் தான் சிம்டம்ஸ் குழந்தை. அதுக்கு முன்னாடி எதுவுமே சிம்டம்ஸ் இல்லை சார். குழந்தைங்களுக்கு எனி இஷ்யூ, இருமல் சளி முதற்கொண்டு எந்த இஷ்யூவாக இருந்தாலும் லேசாக எடுத்துக்க வேண்டாம். நான் குழந்தைங்களுக்கு மோஸ்ட் இஷ்யூஸ் சைலண்ட்டாக தான் வரும், சைலண்ட் சிம்டம்ஸாக தான் வரும் குழந்தைங்களுக்கு. ஸோ எனி இஷ்யூ டேக் த சைல்ட் டு த ஹாஸ்பிட்டல், ஷோ தம் டு த லோக்கல் பீடியாட்ரிஷியன். காமிச்சிட்டு எதுவும் இஷ்யூ இல்லைன்னா ஓகே, எதுவாக இருந்தால் இட் ஹாஸ் பீன் நோட்டிஃபைட் அண்ட் சார்ட்டட் அவுட். செக்கிங் வந்து நார்மல் தெரியுமா இல்லை எப்படி தெரிய வர்றது? டிசீஸ் தெரிய வர்றது ஆமாம், நார்மல் செக்கப்பில் தெரியும். இது எக்ஸ்ரே. ஒரு சில கட்டிகள் ஒரு விதையில் கண்டுபிடிக்கலாம். இந்த கட்டி நெஞ்சில் இருந்ததுனால எக்ஸ்ரேல தெரிஞ்சிருக்கு. வேறு ஏதாவது இஷ்யூ கை வச்சு பார்த்தாலும், வேறு வயிறில் இருந்தால் கை வச்சு பார்த்துக்கலாம். இல்லை ஜென்ரல் எங்கே இருந்தாலுமே அந்த இருக்கிற லொக்கேஷன்ஸ் தான் கண்டுபிடிக்கிறது சார். இந்த கட்டி நெஞ்சு பகுதியில் இருந்தாலும் எக்ஸ்ரேல தெரிஞ்சிருக்கு. இது நம்ம வழக்கமாக கூட்டிகிட்டு போகிறோம் இல்லைங்களா டாக்டர்கிட்ட. ஸோ நெஞ்சில் ஏதாவது இது பண்ணும்போது ஸ்டெத்து வச்சு பார்க்குறாங்க. ஸோ ஒரு பக்கம் நுரையீரலில் கட்டியோ நீர் தேக்கமோ ஏதாவது இருந்ததுன்னா அவங்க ஸ்டெத்து வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு காத்தோட்டத்தை பொறுத்து அவங்களுக்கு ஒரு சில அறிகுறிகள் தெரியும். இந்த பக்கம் காத்தோட்டம் கம்மியாக இருக்குது, இந்த பக்கம் காத்தோட்டம் நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ அந்தமாதிரி காத்தோட்டம் கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு வித்தியாசமாக வந்து நெஞ்சிலேருந்து சத்தங்கள் ஏதாவது கேட்குற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதனால எக்ஸ்ரே பண்ணுவாங்க. ஃபர்தராக எக்ஸ்ரேயில் ஏதாவது தெரிஞ்சதுன்னா சிடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட கட்டி தான். ஸோ சளி இருமல் ஜுரம்னு ஆரம்பித்தா கூட அவங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு டாக்டர் எக்ஸாமின் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதோ காத்தோட்டமோ ஏதோ சத்தங்களோ வித்தியாசமாக கேட்குறது அப்படின்றதுனால அவங்க எக்ஸ்ரே பண்ணி அதுக்கப்புறம் சிடி பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கட்டியில் பிரச்சனை என்னென்னா, நெஞ்சு பகுதியில் இருக்கும்போது அது ஸ்லோவாக வளரும்போது தெரியாது. இந்த பாப்பாவுக்கு 10 நாள் சிம்டம் கிடையாது. கட்டி மாதக்கணக்கில் உள்ளுக்குள்ளார இருந்திருக்கும். ஆனால் 10 நாளாக தெரிய வந்திருக்கு. ஃபீவர், காய்ச்சல், ஜுரம், சளின்னு வரும்போது அவங்க யார்கிட்டயோ கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க பார்க்கும்போது இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் கட்டி ரொம்ப நாளாக இருந்திருக்கலாம், உள்ளுக்குள்ளார ஸ்லோவாக வளர்ந்துகிட்டே இருக்கலாம். அது அழுத்தும் போது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம், மூச்சு திணறல் இருக்கலாம். ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி ஒரு சளி ஜுரம் இருக்கும்போது நம்ம அதை எக்ஸாமின் பண்ணி பார்த்துருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம், அந்த காத்தோட்டங்கள் எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு. இந்த மாதிரி கட்டி ஒரு சைஸுக்கு மேலே போனதுக்கப்புறம் நமக்கு வந்து அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஏன்னா இந்த கட்டி வந்து எல்லா இடத்துலையும் அழுத்தங்கள் தெரிவிக்க ஆரம்பிக்கும். நுரையீரலில் அழுத்தம் தெரிவிக்கும், மூச்சு குழாயில் அழுத்தம் தெரிவிக்கும், ஹார்ட் மேலே அழுத்தம் தெரிவிக்கும், ஹார்ட்லேருந்து வெளியில் வர ரத்த குழாய்கள் மேலே அழுத்தம் தெரிவிக்கும். இதனால் சடனாக பாப்பா உயிர் இழக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. தூக்கத்திலேயே கூட உயிர் போகலாம், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கலாம். ஏன்னா சட்டுன்னு மூச்சு குழாய் அடைச்சிருக்கலாம். அதேமாதிரி இந்த பாப்பாவுக்கு டெஸ்ட் எடுக்கணுன்னா கூட நம்ம வந்து ஒரு மயக்க மருந்து கொடுக்கும்போதோ இது பண்ணும்போதோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது அழுத்தம் தெரிவிக்கும் போது சட்டுன்னு என்ன வேணாலும் மாறலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி கட்டியை ஹேண்டில் பண்ணும்போது ஆஸ்பத்திரியில் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டால் அதை ஹேண்டில் பண்ணுறது, அதை பார்த்துக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் தான் நம்ம சின்ன இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ணணும். அதாவது பயாப்சி சொன்னார் இல்லைங்களா, அல்ட்ராசவுண்ட் கைடட் பயாப்சி பண்ணணும்.
ஸோ அந்த மாதிரி ஒரு பயோப்சி பண்ணுறது கூட உங்களுக்கு நம்ம பைபாஸ் வரைக்கும் யோசித்து வச்சுக்கணும். ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். மயக்க மருந்து கொடுக்கும்போது சடனாக அழுத்தம் ஆகி இருதயம் மேலே கம்ப்ரெஷன் வரலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம பேக்கப் பிளான், எப்படி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோன்னா பிளான் பி, பிளான் சி, பிளான் டின்னு மல்டிபிள் பிளான் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இதுவும் அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி கட்டிகள் நம்ம இது பண்ணும்போது நமக்கு வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஒரு பிளான் மட்டும் கிடையாது, ஏபிசின்னு 3 பிளான் வச்சுட்டு நம்ம பண்ண வேண்டியதாக. அதுதான் இந்த இதில் சேலஞ்சே. நமக்கு நல்ல டீம் இருந்தாங்க. we are able to give a good outcome. சார் குழந்தை வந்து அடுத்த நாளே நடக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு டியூப் எடுத்து 2வது நாள் நடக்க ஆரம்பிச்சிட்டார். வார்டுக்கு ஒரு 3வது நாள் ஆரம்பிச்சு 4வது நாள் வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டோம். ஸோ நார்மல் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ ஆஸ்க். ஸோ இஃப் இஸ் ஏபிள் டு வாக், கிளைம் ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வாரம் 10 நாள் அப்ராக்சிமேட்லி வாஸ் ஏபிள் டு டூ. ரெகுலர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஒரு மாதம் ஆச்சு. இஸ் ஏபிள் டு டூ இட். கேஸ் பற்றி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் இட்ஸ் வெரி ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் அ ஜென்ரல் பப்ளிக். நாங்கள் என்ன டீல் பண்ணுறோன்னா அதில் இருக்க கிராவிட்டிஸ் ஆர் காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் பீடியாட்ரிக் டியூமர்ஸ் பற்றி ஒரு ஜென்ரல் அவுட்லைன் நான் சொல்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி சில்ட்ரனுக்கு கேன்சர் வருமானா நியூபார்னுக்கே வரும். பிறக்கும் போதே கூட இதே மாதிரி ஒரு ப்ரைமரி ஜெர்ம் செல்ஸ்ன்னு அவர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி அது எக்டாபிக்காக எங்கேயாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக ஈவன் நியூபார்ன்ஸ்க்கு கூட இதே மாதிரி டியூமர்ஸ் வரும். ஸோ நாங்கள் டீல் பண்ணுறது பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ். நாங்கள் இங்கே 4 பேர் ஃபுல் டைம் ஹாஸ்பிட்டல் கன்சல்டன்ஸ் இருக்கோம். இப்போ நாங்கள் டீல் பண்ணுறது 0 to 18 years வரைக்கும். ஸோ அதில் எந்த ஏஜில் வேணாலும் வரலாம், எந்த ஆர்கன்லேருந்து வேணாலும் வரலாம். ஸோ இந்த செட் ஆஃப் டியூமர்ஸ் வாட் வி கெட் இன் பீடியாட்ரிக் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அடல்ட். அடல்ட்டில் வந்து நம்மளோட ராங் ப்ராக்டிசஸ்னால இப்போ லிவரில் கேன்சர் வருது, கிட்னியில் கேன்சர் வருது, அந்த மாதிரி இருக்கிறது இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இப்போ பீடியாட்ரிக் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டியூமர்ஸ் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ நம்ம பார்க்கக்கூடிய த நேம் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ இது இந்தந்த ஏஜில் வரக்கூடியது இந்தந்த ஆர்கன்ஸில் இப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பிக்சர் போட்டு இந்தந்த ஆர்கன்ஸில் வரதுங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், நாங்கள் ஆன்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ வெனவர் யூ ஆர் கோயிங், இப்போ செஸ்ட்லேயோ அப்டமன்லையோ மறைவாக இருக்க பகுதியில் உங்களுக்கு சில்ட்ரன் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக சிம்டம்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா வி ஷுட் நாட் இக்னோர். நம்ம வந்து சும்மா வலிக்குதுன்னு சொல்கிறான், இவன் ஸ்கூல் போகிறதுக்காக சொல்கிறான், அந்த மாதிரி இல்லாமல் யூ ஜஸ்ட் கிவ் அட்டென்ஷன் டு தட் அண்ட் கெட் இட் செக். தட்ஸ் வாட் டாக்டர் தினேஷ் இஸ் எம்ஃபசைசிங். அதில் நாங்கள் கண்டுபிடிக்கிறது, இப்போ ஒரு டியூமர் கண்டுபிடிக்கிறோன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் சர்ஜரி இஸ் த மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட். மெலிக்னன்சி பற்றி ஏன் எல்லாரும் நம்ம பயப்படுறோன்னா அது எல்லா இடத்துலையும் பரவிடும், அது திரும்பி வந்துடும். அதுதான் அடல்ட்டுக்கும் பீடியாட்ரிக் விச்எவர் இஸ் த டியூமர் வி ஆர் வரிட் அபவுட். அப்போ அது வராமல் தடுக்கணும்னா இல்லை அதை ஃபுல்லாக கிளியரன்ஸ் கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான் இப்போ தி எம்ஃபசைஸ் பாயிண்ட் ஹியர். ஸோ அப்போ வராமல் முதல்ல ப்ரிவென்டிவாக நீங்கள் முதல்ல செக் பண்ணி எடுத்துக்கணும்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம், அவர் சொன்ன மாதிரி சும்மா ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் நினச்சி உள்ளே போய் ஒரு எக்ஸ்ரேல இந்த மாதிரி ஒரு டியூமர் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ எடுத்த உடனே இப்போ நாங்கள் தபதபன் இதுக்குள்ளே சர்ஜரிக்கு உள்ளே போயிருந்தா வி வுட் ஹவ் மேட் த சைல்ட்ஸ் லைஃப் அட் ரிஸ்க். ஏன்னா அது ஹார்ட்டில் இருக்கிற மகாதமனின்னு சொல்கிற அந்த அயோட்டாவெல்லாம் ஒட்டிட்டு இருக்கு. ஸோ அது என்னன்னா இப்போ கேன்சர் செல் அதை இன்ஃபில்ட்ரேட் பண்ணுதுன்னா அந்த அந்த வெசலோ இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கனோ அதில் இன்வால்வ் ஆகி அது வீக்கன் ஆயிருக்கும். அப்போ நம்ம தொடும்போது தடதடன்னு ப்ளீட் ஆயிருச்சுன்னா ஆன் டேபிள் வி வில் லூஸ் த சைல்ட். ஸோ அப்போ தட் இஸ் மோர் கிரேவ். ஸோ எங்களுக்கு வந்து ரெண்டு ஃபேக்டர் தான் இன் சர்ஜரி. ஒன் இஸ் டு டூ த லைஃப் சேவிங் சர்ஜரி அண்ட் ஒன் இஸ் டு டூ ஆர்கன் சேவிங் சர்ஜரி. ஏன் ஆர்கன் சேவிங் நான் சொல்றேன்னா பீடியாட்ரிக் ஏஜ் குரூப் இட்ஸ் அ க்ரோயிங் ஏஜ் குரூப். அப்போ நமக்கு ஒரு கிட்னியில் இருக்க நான் கிட்னியை தூக்கிட்டேன் அப்படின்னா அந்த கிட்னி இல்லாமல் அந்த குழந்தை என்ன பண்ணும் ஃபார் த நெக்ஸ்ட் 60-80 years. So அப்போ we are supposed to save that particular organ when it is involved with the tumor. அப்போ we have to give clearance to the disease and we have to save the organ and it has to be life saving. இதுதான் எங்களோட தாரக மந்திரம். So straight away நாங்க ஒரு சர்ஜரிக்கு ஜம்ப் பண்ணா it is not okay. That is why he is insisted upon this multidisciplinary team. ஒரு டீமா இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அக்கார்டிங் டு தட் ஆர்கன் இருந்தாங்கன்னா that is going to be more fruitful. இந்த கேஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நம்ம எடுத்த உடனே இவ்வளோ பெருசு ரைட் சைட் செஸ்ட் ஃபுல்லா ஆக்குபை பண்ணி ஒரு டியூமர் இருக்கு, ஸ்ட்ரெயிட் அவே சர்ஜரி போறது பாப்பா உயிருக்கு ஆபத்து. அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்னா அந்த கேன்சர் செல்ஸ் ஃபர்ஸ்ட் பரவாம தடுக்கணும். அதுக்காக தான் பீடியாட்ரிக் ஆங்காலஜிஸ்டோட ஹெல்ப் எடுக்கிறோம். இப்போ நாங்க இந்த இமேஜிங் முடிச்சு ரேடியாலஜிஸ்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி வாட் ஆல் தி ஆர்கன்ஸ் இன்வால்வ், எந்த ஆர்கன்ல இருந்து அது வந்திருக்கு, பக்கத்துல என்னென்ன வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் அதுல இன்வால்வ். இந்த ஐடியா வந்த பிறகு இந்த டிஸ்கஷன் முடிஞ்ச பிறகு அடுத்தது ஆங்காலஜிஸ்ட் கிட்ட we will
வில் டிஸ்கஸ். இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நான் 2 சைக்கிள் கீமோ கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா கீமோதெரப்பிங்கிறது நம்ம புற்றுநோயை எய்ம் பண்ணி கொடுக்குற செல்ஸ். இப்போ நீங்க வெளியில பரவுதுன்னு சொல்றோம் இல்லையா, பிளட்ல பரவுது இல்ல நெறிக்கட்டி வழியா அந்த லிம்ஃப்னு சொல்றது வழியா பரவுது. அப்ப டிஸ்டன்டா இங்க இருந்து லிவர்ல ஒரு டெபாசிட் இருக்கு, பிரெயின்ல ஒரு டெபாசிட் இருக்கு அப்படின்னா they have to give a chemotherapy. அந்த புற்றுநோய் எய்ம் பண்ணி கொடுக்குற மெடிசன்ஸ் அது will neutralize all the deposits or whatever is the cancer cells which is getting deposited elsewhere. So இது வந்து பரவறத அரெஸ்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் கீமோதெரப்பி கொடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து எத்தனை சைக்கிள்ஸ் கொடுக்கணுங்கிறது இட்ஸ் அகைன் டிஸ்கஷன் வித் த டீம். இப்போ நாங்க எல்லாரும் உட்காந்து 2 சைக்கிள் கொடுக்கலாமா 4 சைக்கிள் கொடுக்கலாமா, இப்போ அந்த மருந்து கொடுத்தா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, அவர் சொன்ன அந்த 13 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் குறையுதா, மருந்து மீறியும் அது வளருதா, தட் இஸ் ஆல் இஸ் அவர் லுக் அப். அது பார்க்கும்போது அப்போ குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா இட் இஸ் ரெஸ்பாண்டிங் டு த கேன்சர் இஸ் ரெஸ்பாண்டிங் டு த கீமோதெரப்பி வாட் இஸ் பீங் ஆஃபர்ட். அப்போ எத்தனை சைக்கிள் கொடுக்கலாம், அப்போ கொடுக்க என்னன்னா பக்கத்தில் வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கிற அழுத்தம் மற்ற இதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது கன்சைஸா எந்த ஆர்கனுக்கு லிமிட் ஆகுதோ, இப்போ வயிற்றுக்குள்ள இருக்கு லிவருக்குள்ள இருக்குன்னா அது எல்லாத்து மேலேயும் படிஞ்சிருக்கும். இவர் சொல்ற 10 சென்டிமீட்டர்னா பாப்பாவோட வயிறு ஃபுல்லாக அது ஆக்கியபை பண்ணிருக்கும். அப்போ நம்ம மருந்து கொடுக்க ஆரம்பிச்சு ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சு 8, 6, 4 வந்ததுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது வந்து சுருங்கிட்டே வருது, மற்ற ஆர்கன்ல இருந்து ரிலீஸ் ஆயிருச்சு. இட் will come particularly to that organ. அந்த ஆர்கனுக்கு வந்த பிறகு we can aim for the surgery. Surgery is a complete clearance. That's the mainstay of treatment. அப்ப என்னன்னா அந்த ஆர்கன்ல இருந்து இத கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டா the disease burden is off. டியூமரை ஃபுல்லா நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதுல என்ன ஹிஸ்டோபேத்தாலஜி வருது, அவர் பேத்தாலஜி ஒரு பிக்சர் போட்டாரு, அதுல வந்து இன்னும் கேன்சர் செல்ஸ் பாக்கி இருக்கா, கீமோ கொடுத்த பிறகும் அதுல ஏதாவது இருக்கா, இல்ல வெளியில இருக்க நோட்லயோ நெறிக்கட்டிலயோ பாசிட்டிவிட்டி இருக்கா, அதை தாண்டி we will decide how many more cycles. அப்ப சர்ஜரிக்கு முன்னாடி கீமோதெரப்பி கொடுப்போம், சர்ஜரி பண்ணுவோம், அதுக்கப்புறமா கீமோதெரப்பி அடுத்த எத்தனை சைக்கிள்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் we have to sit and discuss. But again as he has told, எங்களுக்கு அனஸ்தீசியா போது ஆன் டேபிள் போது நிறைய பிளட் லாஸ், இப்போ ஒரு கிலோ டியூமர் எடுத்திருக்கேன்னு சொல்றாங்க, அதுல வந்து அதுலயே 200-300 ml வந்து blood loss இருக்கும். If this child was 10 year old, அதே ஒரு 10 months old childக்கு அதே 300 ml loss நினைச்சு பாருங்க, it will be very disastrous. அப்போ வந்து அதுக்கான திங்ஸ் எல்லாம் வந்து pediatric anesthetists will hold. அதே மாதிரி இப்போ நாங்கள் சர்ஜரி முடிச்சுட்டு வந்தோம், இந்த குழந்தைக்கு எங்களுக்கு மெஷின் வென்டிலேஷன் சப்போர்ட் வேணும், ஏன்னா அது லங் வாஸ் இன்வால்வ், அதுலேருந்து ஷேவ் பண்ணியிருக்காங்க, ஹார்ட் வாஸ் இன்வால்வ். ஸோ அதுலேருந்து ஷேவ் பண்ணி எடுக்கும்போது லங்குக்கு சப்போர்ட் வேணும், அப்போ மிஷினில் வைக்கணும். அப்போ ஐசியூ டீம் இஸ் அ பிக் பேக் போன் ஃபார் அஸ். அப்போ ஐசியூ டீம் வந்து அதை வென்டிலேட் பண்ணி அந்த லங்கை நார்மலைஸ் பண்ணி எடுத்து கொடுத்தாங்க. அதே மாதிரி போஸ்ட் ஆப் பெயின் ரிலீஃப், அவங்களுக்கு வலிக்காம இருக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதுக்கு, இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு, அவங்களோட நியூட்ரிஷனை பார்த்துக்கிறதுக்கு, இதெல்லாம் வந்து PICU டீம் சப்போர்ட். அது முடிச்சு the child has recovered and we have discharged the child in 4-5 days. அதுக்கப்புறம் இந்த ஃபாலோ அப் நாங்கள் சொன்ன மாதிரி கீமோதெரப்பி எல்லாம் கொடுத்து now after 6 months the child is doing well, disease free. இதுக்கப்புறம் நாங்கள் ஃபாலோ அப்ல வச்சுப்போம் பார்த்துப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு மேஜரா ஒரு பெரிய அந்த ரத்த குழாமே ஃபுல்லாக இறுக்கி பிடிச்சிட்டு இருந்துச்சு இந்த கேன்சர். ஸோ இது பார்த்ததுக்கப்புறம் வி வெண்ட் அஹெட் வித் பெட் ஸ்கேன், பெட் சிடி. பெட் சிடியில் பரவுற மாதிரி கட்டி பெருசாக இருக்கே தவிர கட்டி வேற எங்கேயும் பரவல் பெருசாக இல்லை, கட்டி தான் பெருசாக இருக்குது, நுரையீரலையும் அதையத்தையும் அழுத்திக்கிட்டு இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இனிஷியல் ஸ்கேனில் கேன்சரோட சைஸ் 13x11 சென்டிமீட்டர், 13x11 சென்டிமீட்டர். எங்கேயும் பரவுதல் பெருசாக இல்லை. ரைட் லங் சுத்தமாக ஃபுல்லாக கம்ப்ரஸ் ஆகிட்டு எக்ஸ்பேண்ட் ஆக முடியும், பெருசாக வீங்கிட்டு இருந்துச்சு. அண்ட் ஹார்ட் வாஸ் கம்ப்ளீட்லி புஷ் டு த லெஃப்ட் சைடு. அதாவது ஹார்ட் இருக்க வேண்டிய இடம் இல்லாமல் ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் புஷ் ஆகிருந்துச்சு. அதனால குழந்தைக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ குழந்தை வந்தவுடனே வி அட்மிட்டட் த சைல்டு இந்த PICU. குழந்தைகளோட இன்டென்சிவ் கேர் ஐசியூவில் அட்மிட் பண்ணி ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுத்து IV ஆன்டிபயோட்டிக் கொடுத்து குழந்தைய ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷன்லேருந்து வெளியே கொண்டு வந்தோம். வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறமா வி பிளான் ஃபார் USG கைடட் பயாப்சி. USG கைடட் பயாப்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்படின்ற ஒரு நார்மல் ஸ்கேன் அதை வச்சுட்டு வில் டூ பயாப்சி. உள்ளே இருக்கிற சதையை மட்டும் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புறது, அது என்ன மாதிரியான கட்டின்னு பார்க்கறதுக்கு, அது என்ன மாதிரியான கட்டிங் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுக்கணும். அது பிளான் பண்ணுறதுக்கு வி டிட் அ ப்ரொசீஜர் இந்த PICU. அந்த ப்ரொசீஜர் பண்ணி முடிச்சு அந்த ரிப்போர்ட் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ malignant germ cell tumor யூக்ஸாக் வேரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா குழந்தைக்கு அந்த ப்ரைமார்டியல் germ cellsனு ஒரு செல்ஸ் இருக்கும். குழந்தை உருவாகிறப்போ அது முதுகு பகுதியில் ட்ராவல் ஆகி கீழே குழந்தையோட உருவாகிற கொனாட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா குழந்தையோட ஆண் குழந்தைனா விரைப்பைக்கும் பெண் குழந்தைனா உருவாகிற கருமுட்டைக்கும் அது போயிட்டு டெபாசிட் ஆகும். அது போகிற பாதையில் இல்லாமல் டைவர்ஷன் ஆகி வேறு இடத்துல போய் உட்காந்துட்டு ஃபியூச்சரில் கேன்சராக மாறிடும். அந்த மாதிரியான கட்டி மாதிரி தான் இருந்துச்சு. இட்ஸ் அ malignant tumor, பரவற கட்டி. சரிங்களா? இன்னும் இப்போ வரைக்கும் பரவலை. ஸோ ஒன்ஸ் வி கேம் டு த கன்க்ளூஷன் வி ஸ்டார்ட் த சைல்ட் ஆன் கீமோதெரப்பி. கீமோதெரப்பின்னா என்னென்னா குழந்தைக்கு அந்த மருந்து கொடுத்து கேன்சர் கட்டியோட சைஸை சுருக்கிறது.
ஸோ அந்த சைஸ் சுருக்கிறதுக்கு we gave 5 cycles of chemotherapy once in every 3 weeks. 3 வாரத்துக்கு ஒரு முறை அட்மிட் பண்ணி குழந்தைக்கு அந்த கீமோதெரப்பி மருந்து கொடுத்து சைஸை கிராஜுவலாக குறைச்சோம். இந்த இனிஷியலாக பார்த்த AFP alpha-fetoprotein value was 1,78,000. ஆஃப்டர் தி 5th cycle பார்த்தீங்கன்னா alpha-fetoprotein 60 குறைஞ்சிருச்சு. ஸ்டில் இட் இஸ் நாட் இன் த நார்மல் ரேஞ்ச், இட் இஸ் ஸ்டில் அட் 60, பட் ஸ்டில் நார்மல் ரேஞ்சுக்கு வரலை. இந்த எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் கிராஜுவல், இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரேலேருந்து இந்த எக்ஸ்ரே கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ். இந்த சைஸ் குறைஞ்சிருக்கு, நடுவில் இந்த பல்லு மாதிரி பகுதிகளில் இருக்குல்லையே அதெல்லாம் கேன்சர் பகுதி. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் வி வெண்டட் வித் சர்ஜரி. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கீமோதெரப்பி கொடுத்து சைஸ் குறையாது, ஓரளவுக்கு தான் குறையும். அதுக்கப்புறம் வி ஹேவ் டு பிளான் ஃபார் டெஃபினட்டிவ் சர்ஜரி. ஸோ சர்ஜரிக்கு முன்னாடி வி டிட் அ சிடி. சிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் கேன்சரோட சைஸ் 11x10 cm. ஸோ ஸ்டில் ஆக்கியபைங் ஒரு 75% ரைட் சைட் பகுதியை வந்து ஆக்கியூ பண்ணிட்டு இருக்கு. பட் முன்னாடி இருந்த மாதிரி வலது பக்கம் நுரையீரல் ஃபுல்லாக கம்ப்ரஸ் ஆகல, நுரையீரல் கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் இருந்துச்சு. கீமோதெரப்பினால கொஞ்சம் ரைட் சைட் நுரையீரல் கொஞ்சம் எக்ஸ்பான்ஷனும் கொஞ்சம் ப்ரீதிங் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுக்கோங்க. ஸோ ஆஃப்டர் கீமோதெரப்பி ஸ்கேன் பார்த்தீங்கன்னா குழந்தையோட டியூமரோட சைஸ் 11x10 cm. ரைட் லங் ஃபுல்லாகவே கம்ப்ரஸ், ஒரு 25% மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் இருந்துச்சு. ஹார்ட் வந்து ஸ்டில் இந்த புஷ் டு த லெஃப்ட் சைட் அண்ட் டியூமர் வாஸ் ஆன் தி அசெண்டிங் அயோட்டா அப்படின்னு சொல்லுவோம். அசெண்டிங் அயோட்டானா இதயத்திலிருந்து உடல் பகுதிக்கு போகிற ரத்த குழாய், சிகப்பு கலரில் தெரியுது, ரெட் கலரில் தெரியுது. ஸோ அதனாலையும் ரைட் ஏட்ரியம், அதாவது இதய பகுதியோட ரைட் சைடில் மேலே இருக்க பகுதி, அது மேலேயும் தலைப்பகுதியிலேருந்து இதயத்துக்கு வர ரத்த குழாய், இதெல்லாமே மேஜர் பிளட் வெசல்ஸ். ஸோ இது மேலெல்லாம் ஒட்டிக்கிட்டு அதெல்லாம் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு டியூமர். ஸோ வி ஹேட் நோ அதர் ஆப்ஷன், இதுக்கு மேலே கீமோ கொடுக்க முடியாது, சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன். ஸோ வி டிசைடட் டு ஆப்ரேட் ஆன் திஸ் சைல்டு. ஸோ சர்ஜரி பண்ணுறதுல என்ன இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி போகிறது மாதிரி விழா எலும்பு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு தொரக்காட்டமி அப்படின்னு சொல்லுவோம். விழா எலும்பு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு உள்ள போய் சர்ஜரி பண்ணி அந்த கட்டி எடுக்கிறது, அது இந்த குழந்தைக்கு அந்த ஆப்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கட்டி நெஞ்சு பகுதியில் இல்லாமல் மோர் லைக் இந்த நடுப்பகுதியில் தான் நிறைய இருந்துச்சு. ஸோ அப்ரோச் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் இதயத்தில் இருக்க ரத்த குழாய் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிறதுனால அந்த வெசலோட கண்ட்ரோல் வில் நாட் பி சஃபிஷியன்ட். ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கவே நான் விரும்பல. அண்ட் வேக்ஸ் வாஸ் ஒன் மோர் ஆப்ஷன். ஏன்னா உள்ள கேமரா மாதிரி போட்டு லேசர் ஆப்ரேஷன் மாதிரி பண்ணுறது கேன்சர் சர்ஜரிக்கு இட் இஸ் நாட் யூஸ்வலி அட்வைசபிள். ஸோ அது கேன்சர் கட்டி எடுக்கிறப்போ ஸ்பில் ஏதாச்சுன்னா திரும்பி கேன்சர் கட்டி ஸோ வேக்ஸ் அப்படின்னா வேக்ஸ் அப்படின்னா ஸோ லேசர் சர்ஜரி மாதிரி குழந்தையோட உள்ள கேமரா போட்டு சர்ஜரி பண்ணுறது இந்த குழந்தைக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பில் ஓவர் இருந்துச்சுன்னா குழந்தைக்கு அந்த கேன்சர் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ we had that option was ruled out. ஸோ the last option was sternotomy, that is நெஞ்சு எலும்பு ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி உள்ள போய் சர்ஜரி பண்ணுறது. கார்டியக் சர்ஜரி பண்ணுற மாதிரி அதே அப்ரோச், சேம் அப்ரோச் as the cardiac surgery. இதுதான் எங்களோட ஒரே ஆப்ஷன். ஸோ we went ahead with sternotomy. இந்த குழந்தைக்கு அனஸ்தீஷா கொடுக்கறதுல என்ன ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்வே கம்ப்ரெஷன், அதாவது மூச்சுக்குழாய் போகிற பகுதி ஃபுல்லாக அழுத்தம் இருந்துச்சு. ஸோ குழந்தைக்கு அனஸ்தீஷா கொடுக்கப்போ ஃபுல்லாக கம்ப்ரெஷன் இருக்கும் அண்ட் இதயமும் ஃபுல்லாக கம்ப்ரெஸ்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி மருந்துகளும் கொடுக்கணும். குழந்தைக்கு நாங்கள் ஹார்ட்டை தள்ளிட்டு புஷ் பண்ணிட்டு சர்ஜரி பண்ணுறதுனால குழந்தையோட வைட்டல்ஸும் இன்ட்ராஆபரேட்டிவ் சர்ஜரியின் போது அந்த வைட்டல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அவர் அனஸ்தீஷியா டீம் வாஸ் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் டு deal with all these issues during the surgery. ஸோ சர்ஜரி பார்த்தீங்கன்னா அந்த நெஞ்செலும்பு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு உள்ளே போகிறது தான். ஸோ நெஞ்செலும்பு ஸ்ப்ளிட் பண்ணோடனே தெரியுற கேன்சர் கட்டியல். ஸோ இந்த கேன்சர் கட்டி அடியில் தெரியறது இதயமும் இதயத்தோட மேஜர் பிளட் வெசல்ஸும். ஸோ அந்த கேன்சர் கட்டி எடுக்கிறப்போ நாங்கள் ஸ்பில் ஆகாமல் உடையாமல் எடுக்கணும். வெளியே உடஞ்சிருச்சு அப்படின்னா கேன்சர் திரும்பி ரெக்கரன்ஸ் மீன்ஸ் குழந்தை அந்த கேன்சர் திரும்பி வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. So once we completed this section, this is the image of the tumor. So அந்த கேன்சர் பார்த்தீங்கன்னா எங்கேயும் பிரேக் இல்லாமல் ஃபுல்லாக வெளியே எடுக்கணும். Yeah. So after complete excision of the tumor, so அந்த கேன்சர் கட்டி முழுமையாக எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் உள்ள எதுவும் இல்லை. இந்த கேன்சர் கட்டி நுரையீரலையும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா அந்த நுரையீரலை லைட்டாக கொஞ்சமாக ஷேவ் மட்டும் பண்ணி எடுத்து நுரையீரல் க்ளோஸ் பண்ணிட்டு நுரையீரல் எந்த பாகமும் வெளியே எடுக்கல.
இல்லை குழந்தை வந்து கேன்சர் சர்ஜரி முடிச்சு பிஎஸ்சியில் ஒரு நாள் வென்டிலேட்டரி சப்போர்ட்டில் இருந்தார். 24 ஹவர்ஸில் அந்த டியூப் எடுத்துகிட்டு குழந்தைக்கு ஃபீட் ஆரம்பிச்சாச்சு. ஸோ வெளியே சர்ஜரி முடிச்சு வந்து ஃபஸ்ட் எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா நுரையீரல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பேண்ட் ஆகி பார்க்குறோம். ஸோ நுரையீரல் கம்ப்ளீட்லி எக்ஸ்பேண்டட் ஆஃப்டர் தி ஃபர்ஸ்ட் சர்ஜரி. அண்ட் குழந்தை 4 நாளில் சரி குணமாயிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. ஆன் தி ஃபாலோ அப் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஹேஸ் ரிசியூம்ட் இஸ் நார்மல் ஆக்டிவிட்டீஸ். தட் மீன்ஸ் நார்மல் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் முதற்கொண்டு எல்லாமே குழந்தை த சைல்டு இஸ் ஏபிள் டு டூ ரைட் நவ். அண்ட் 8 வாரம் கழிச்சு நாங்கள் எடுத்த ஸ்கேனில் எதுவும் ரெசிடியூல் டியூமர், அதாவது மிச்சம் மீதி எதுவும் இல்லை. ஜெர்ம் செல் டியூமர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பிஜிசி பிரைமரி ஜெர்ம் செல்ஸ் எங்கன்னா முதுகு பக்கத்தில் பொறுமையாக ட்ராவல் ஆகி கீழே அந்த ஜெனேட்டல் ரிஜன் அந்த இடத்துக்கு போய் உட்காரும். சரிங்களா? அந்த இடத்துல உட்கார்ற பாதை, அந்த போகிற பாதையில் எங்கேயா டைவர்ஷன் ஆகி வேற எங்கேயாவது இடத்துல வேற ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு வர கேன்சர் கட்டி தான். யூஸ்வலாக அந்த இருந்துச்சுன்னா வேற மாதிரி மாறிடும். அந்த மாதிரி கட்டி தான் ஜெர்ம் செல் டியூமர். ஸோ நம்மளுக்கு வந்திருக்க கேன்சரும் அந்த மாதிரி ஒரு டியூமர் தான். ஸோ இது குழந்தைங்களுக்கு எங்கெங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் யூஸ்வலி பிரெயினில் வரும், நெஞ்சு பகுதியில் காமனாக வரும். அதை விட்டிங்கன்னா முதுகு தண்டு பக்கத்தில் ரீட்ரோபெரிட்டோனியம் அப்படின்னு சொல்லுவோம், அங்கே வரும். ஸோ மோஸ்ட் காமன் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைங்களுக்கு டெஸ்டிஸ்லையும் பெண் குழந்தைங்களுக்கு ஓவரியிலும் தான் யூஸ்வலி வரும். தட் இஸ் த மோஸ்ட் காமன் லொக்கேஷன். அந்த இடத்த விட்டால் தீஸ் ஆர் தி அதர் சைட்ஸ் எக்ஸ்ட்ராகுனல் ஜெர்ம் செல் டியூமர்னு சொல்லுவாங்க, அந்த லொக்கேஷனில் வரும். ஸோ இந்த கேஸ் இஸ் நாட் ஜஸ்ட் a story of a single person. It is actually the multiple teams involved in the procedure. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் சர்ஜிக்கல் டீம் முதற்கொண்டு த இன்டென்சிவ் கேர் டீம் டாக்டர் கார்த்திக் நாராயண், டாக்டர் நட்ராஜ் வித் ஹெல்பிங் அஸ் வித் த இன்டென்சிவ் கேர். அதாவது குழந்தையோட கிரிட்டிக்கலான பீரியடில் குழந்தைய சப்போர்ட் பண்ணாங்க. பீடியாட்ரிக் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் மீனா, இந்த பீடியாட்ரிக் அனஸ்தீஷியா டீம் ஹெடட் பை டாக்டர் சதீஷ், ஜெனரல் பீடியாட்ரிக்ஸ் டீம், pediatric pulmonologist, pediatric radiology and pathology team. Everyone was involved in had their contributions in dealing with this case, such a difficult case. And the intent, the primary intent to the public, and then children have to be taken to the hospital on a regular basis for a regular health checkup. உடம்பு சரியில்லைனா தான் ஹாஸ்பிட்டல் போகணுன்றது கிடையாது. ஜென்ரலாகவே whenever they are free, even when they are fine, they can be taken to the hospital for a general health checkup. குழந்தைங்களுக்கு வேக்சினேஷன் ஆன் டைமில் பண்ணணும். they should not miss vaccination. அண்ட் குழந்தைங்க ஏதோ ஒரு சிம்டம்ஸ் சொல்கிறாங்க, கால் வலி, மூட்டு வலி, முதுகுவலி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒன்றும் இல்லைன்னு கருதிக்கிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டாம். இட் ஹாஸ் பி கன்சிடர்ட் அண்ட் டேக்கன் டு கிளினிக் அண்ட் கெட் இட் செக் தேர் இஸ் எனி இஷ்யூ. எங்கள் குழந்தைங்க என்ன சொல்கிறாங்கன்றது ஒரு வாரத்துக்கு கொடுத்து காது கொடுத்து கேட்கணும். அண்ட் உடம்பு சரியில்லை அப்படின்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் as soon as early as possible child has been taken to the hospital to get it checked to miss any late diagnosis such as this. அண்ட் கேன்சர் குழந்தைங்களுக்கு வருமானு நிறைய பேர் கேட்பாங்க. யூஸ்வலி வரும், இட் இஸ் குவைட் காமன். வெளியே தெரியாது, பட் யூஸ்வலி இட் கேன் அக்கர். Any questions?